ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாம சோலோ மேக்ஸ் லெவல் நியூபின்னு சொல்லக்கூடிய ஒரு மேன்வாவை தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பயும் போல நம்ம ஹீரோ கேம் விளையாடிட்டு இருக்கும்போது கேம்ல இருக்க டவர் ரியல் வேர்ல்ட்ல அப்பியர் ஆகுது. சோ நம்ம ஹீரோ அந்த கேம் விளையாடின நாலேஜை வச்சு எப்படி அந்த டவரை கிளைம் பண்றாங்க தான் இந்த கதையோட பேசிக் அவுட்லைன். சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்கான். அதை ஒரு ட்ராஷ் கேம்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அந்த கேம் ஃபன்னா இருக்காது, அதே நேரத்துல ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும் பிளே பண்றதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் தான் இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ். ஆரம்ப கட்டத்துல இந்த கேம் ரிலீஸ் ஆகும்போது கொரியாவை சேர்ந்த எல்லா கேமர்ஸுமே இந்த டெவலப்பர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே அதை கான்கோர் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதாவது சீக்கிரமா அந்த டவரை கிளைம் பண்ணி முடிக்கணும்னு நினைச்சாங்க. இதுக்காகவே 365 நாளும் சாப்பிடாம தூங்காம அந்த கேமை பிளே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை பிளே பண்ண மக்களுக்கு தெரிய வந்துச்சு, இது ஒரு அன்பீட்டபிள் கேம், அதாவது யாராலையுமே தோக்கடிக்க முடியாத ஒரு கேம். அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு கேட் கார்டியன் ஒருத்தன் இருக்கான். அவனை பீட் பண்றதுங்கிறது பிராக்டிகலி இம்பாசிபிள். ஏன்னா அந்த இடத்தோட டெம்பரேச்சர் -60°C. அதுவே அங்க போன மக்களை உரைய வச்சு கொன்னுடும். அது மட்டும் இல்லாம லேபரேட்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துடைய சைஸ் 10,000 கிலோமீட்டருக்கு மேலேயும் இருக்கும். இதெல்லாம் வச்சு சொல்ல போனோம்னா இந்த கேம் ஃபன்னுக்காக உருவாக்கல, இதை பிளே பண்றவங்களுக்கு டார்ச்சரா இருக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்காங்க. இதனாலேயே அதை பிளே பண்ண நிறைய பிளேயர்ஸ் அந்த கேமை டிக்ளைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ரீசன்னாலேயே பிளேயரோட கவுண்ட்டுமே கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. பட் என்னதான் இருந்தாலுமே சில ப்ரோ பிளேயர்ஸ் மட்டும் இந்த கேமை விடாம பிளே பண்ணிட்டே இருந்தாங்க. அதுல ஒன் ஆஃப் த பிளேயர் தான் நம்ம ஹீரோ. ஒரு வழியா அந்த டவருடைய 15th ஃப்ளோரையும் கான்குவர் பண்ணிடுறான் நம்ம ஹீரோ. இந்த டவர் ஆஃப் ட்ரையல் கேம்ஸை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணது நம்ம ஹீரோ மட்டும்தான். இது அந்த சிஸ்டம்லயும் ரிஃப்ளெக்ட் ஆக இதை பார்த்து நம்ப முடியாத நம்ம ஹீரோவும், நான் உண்மையாலேயே இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டேனா? இந்த கேமை கம்ப்ளீட் பண்றதுக்கு நான் நிறைய தடவை பிளே பண்ணேன், நிறைய ரிசர்ச் பண்ணேன், அதனாலதான் என்னால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. என்னோட 11 வருஷத்தை இந்த கேமை கம்ப்ளீட் பண்றதுக்காக செலவு பண்ணியிருக்கேன். எப்படியோ ஒரு வழியா இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸோட கடைசி ஃப்ளோரையும் நான் கிளியர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் முதல் வேலையா இந்த வீடியோவை என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணணும். அப்போ சடனா அவனோட சிஸ்டம்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது, இவ்வளவு நாள் இந்த கேமை பிளே பண்ணதுக்கு நன்றி, இன்னும் 12 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த கேமை நாங்க ரீபூட் பண்ண போறோம், அதுக்கப்புறமும் இந்த கேமை பிளே பண்ணி என்ஜாய் பண்ணுங்கன்னு வர இதை பார்த்த ஹீரோவும், என்னது அப்டேட் பண்றாங்களா, இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, இந்த கம்பெனியே லாஸ்ட்ல தான் ஓடிட்டு இருக்கு, ஒருவேளை ஏதாச்சும் ஆயில் ஃபீல்ட டெசர்ட்ல இருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்களோ, ஏன்னா அப்டேட் பண்ற அளவுக்கு இந்த கம்பெனி ஒன்றும் ப்ராஃபிட்ல போகல. சரி, அது அவங்களுடைய விருப்பம். என்னதான் அவங்களும் இதுக்கப்புறம் அந்த கேமை அப்டேட் பண்ணாலும் எனக்கு இந்த கேமை கண்டினியூ பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த ஸ்ட்ரீமராகவும் யூடியூபராகவும் இருந்ததெல்லாம் போதும், என்னோட ஜாபை குவிட் பண்ணலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்கு ஃபேமிலின்னு சொல்றதுக்கு யாருமே இல்ல. 27 வயசாயிடுச்சு. இதுக்கப்புறமே என்னால மந்த்லி $500 வச்சு என்னோட வாழ்க்கையை ஓட்ட முடியாது. என்னோட ஜிம் ட்ரைனர்கிட்டயும் சொல்லணும், கொஞ்ச நாளைக்கு நான் அங்க வரமாட்டேன்னு. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ ப்ரொஃபஷனல் ஃபைட்டரா வருவேன்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மணி தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் ஆகிறத விடும். அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம ஹீரோவும் அவனுடைய சேனல்ல ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிக்கிறான். சாட்ல அவனுடைய சப்ஸ்கிரைபரும், என்னது ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க, ஏதாச்சும் விசேஷமானு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு வர, இல்ல நான் ஸ்ட்ரீமிங்க குவிட் பண்ணலான்னு இருக்கேன், என்ன சடனா இப்படி சொல்றீங்கன்னு எல்லாரும் கேட்க, உடனே ஹீரோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா ஜோக்குக்காக சொன்னு சொல்லிட்டு பேச்சை மாத்திடுறான். நாளைக்கு முதல் வேலையா நான் குவிட் பண்ண போறேங்கிறத ஒரு போஸ்டா போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போய் படுத்துட, அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ, மறந்தே போயிட்டேன், முதல்ல அந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் கிளியர் பண்ண வீடியோவை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் ஆன் பண்ண நிறைய பேர் லைவ் போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விளையாடிட்டு இருந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் கேம் ரியாலிட்டிக்கு வந்துருச்சுன்னு போட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் என்னன்னு அந்த வீடியோவை போய் பார்க்க, அங்க ஒரு ஸ்ட்ரீமர், உங்களுக்கு அது தெரியுது தானே, இந்த டவர் கேம்ல இருந்து வந்திருக்கு, அதுவும் 11 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கேம் டவர் ஆஃப் ட்ரையல்ஸ், உங்களால இதை நம்ப முடியுதா? இதை பார்த்த நம்ம ஹீரோவும், இது அந்த கேம்ல வர மாதிரி இருக்குல்ல, பட் இதுக்கு வாய்ப்பே இல்ல. இதே நேரத்துல அங்க இருக்கவங்க முன்னாடி நோட்டிபிகேஷன் வர டவர் ஆஃப் ட்ரையல்ஸோட அப்டேட் வெர்ஷன் கம்ப்ளீட்டட்னு வருது. இங்க இருக்க எல்லாருமே அடுத்த 90 டேஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கிளியர் பண்ணி ஆகணும். இன்கேஸ் நீங்க இந்த டாஸ்க்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா மனித இனமே அழிஞ்சு போயிடுன்னு வருது. இதை நம்ம ஹீரோவும் பார்க்க இங்கேயும் இந்த சாப்டர் முடியுது.